அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் இணைந்து வந்தாலும் அவர்களை திமுக வீழ்த்தும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தேசம் காப்போம் என்ற பெயரில் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர் தேசவிரோதி பட்டத்தை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். திருச்சி பொன்மலை ரயில்வே மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சனாதனத்தை வேறறுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்ற பெயரில் தேசம் காப்போம் என்ற மாநாடு நடைபெற்றது. அதில் அனைத்து சனநாயக சக்திகளும் அரசியல் களத்தில் ஒருங்கிணைந்து சனாதன சக்திகளின் சதி முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்றும் ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு என்பது அம்பேத்கரை அவமானப்படுத்தும் செயல் என்றும், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து வந்தாலும் தனித்தனியாக வந்தாலும் அவர்களை திமுக வீழ்த்தும் என்றும் அறைகூவல் விடுத்தார். பாஜகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் என்று இன்றைக்கு முத்திரை குத்தப்படுகிறது. இந்த நாட்டில் ரொம்பவும் சீப்பான ரப்பர் ஸ்டாம்ப் எது என்று சொன்னால் தேச துரோகி என்கிற பட்டம் தான். பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் தேச துரோகி என்றால் அந்த பட்டத்தை நாங்கள் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறோம். அது மரியாதைக்குரிய பட்டமாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவரை தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மது, போதை, சனாதனத்தை எதிர்க்கும் தேசம் காப்போம் மாநாடு மக்களவை தேர்தல் பரப்புரைக்கான முதல் கூட்டணி மாநாடு என்றும் திருமாவளவன் சூளுரைத்தார். மீண்டும் தப்பித்தவறி பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஆளுகிற நிலைக்கு வந்தால், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் இந்த தேசத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது. அவ்வளவு பெரும் தீங்கு சூழ்ந்திருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டிலும் கூட ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் தந்தை பெரியாரையே விமர்சிக்கிற துணிச்சலை பெற்றிருக்கிறார்கள். மாநாட்டில் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், தமிழகத்தின் அம்பேத்கரான திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ மதத்திற்கோ எதிரானவர் இல்லை என்றார். இந்த மாநாட்டின் மூலமாக நாம் தருகிற செய்தி, மத்தியிலே ஆட்சி மாற்றம், மாநிலத்திலே ஆட்சி மாற்றம், மோடியின் மோசடி அரசு அகற்றப்பட வேண்டும். இங்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியின் ஊழல் அரசு, கொலைகார அரசு, கொள்ளைக்கார அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். அந்த 2 மாற்றங்களையும் கொண்டு வர மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு இங்கே அமைந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் மத்தியில் அமையும் அரசு மாநில சுயாட்சியை உறுதி செய்யும் அரசாக அமையும் என்றும், பிரதமர் மோடியும் அவரது சகாக்களும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். மாநில சுயாட்சியை பாதுகாத்து, சமூக நீதியை பாதுகாத்து கொள்ளி வைக்க முனைந்திருக்கிறார்களே 10% என்று சமூக நீதிக்கு, அந்த கொள்ளிக்கட்டையை தூக்கி கொண்டு வந்த கூட்டத்தை வங்காள குடாக்களுக்குள்ளே தூக்கி எறிகிற வகையில் நாம் வெற்றி பெற வேண்டும். வாக்குச்சீட்டுகளை எங்களுக்கு தாருங்கள். We will save India. இந்தியாவை காப்போம். இந்த மாநாட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி, மாநில செயலாளர் முத்தரசன், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர்.